டக்குன்னு காலையிலே எந்திரிச்சு கதவு திறந்து பார்த்தா எங்கள் அம்மா வாசை கூட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் 7 அதிசயம், ஆனால் இது 8வது அதிசயம். மழை ஏதாவது வருமோன்னு வானத்தை பார்த்தேன், ஆனால் பகலவன் பல்ல காட்டிக்கிட்டு இருந்தான். காலங்கள் வாய்ந்த பின் இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டை என்ஜாய் பண்ண ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு போகலான்னு பிளானை போட்டேன். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 2 ட்ராகனில் எந்த ட்ராகனில் போகிறது? ஆக்சுவலாக இந்த நம்ம ஸ்கூட்டிலேயும் ஏற்காடு போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜிடி ஸ்கூட்டி இல்லை ஜிடி. கள்ளக்குறிச்சியிலேருந்து ஏற்காடு வர 120 கிலோமீட்டர். ஆனால் நான் நினச்சதை விடையே சீக்கிரமாக வந்து சேர்ந்தாச்சு. 4 அறைக்குள்ளேயும் ஃபோன் தரைக்குள்ளேயும் அடைச்சி வச்சிருந்த என் வாழ்க்கைக்கு இந்த இயற்கை தான் விடுதலை கொடுத்துச்சுன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நம்பி தான் ஆகணும். ஏற்காடு வந்ததும் நம்ம முத பார்க்கணும்னு நினச்ச இடம் பக்கோடா வியூ பாயிண்ட். ஒரு நிமிஷம், நான் என்ன சொன்னேன்? பக்கோடாவா? ஆமாம், பக்கோடா வியூ பாயிண்ட். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு ஏன் பக்கோடா வியூ பாயிண்ட்னு வச்சாங்கன்னு சத்தியமாக தெரியாது. ஆனால் நானாக இருந்தேன்னா ஐஸ்கிரீம் வியூ பாயிண்ட் தான் வச்சுருப்பேன். ஏன்னா இந்த இடம் அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ முன்னாடி போயிட்டு காட்டுறேன். பொதுவாக இந்த மாதிரி இடம் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் இது பேரழகாக இருக்கு. இந்த உச்சியில் இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது மனசுக்கும் மைண்டுக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்னஸை கொடுக்குது. இந்த மரங்களுக்கு மத்தியில் இருக்கிற வீட்டை பாருங்க. கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க. இயற்கையோடு இயற்கையாக வாழ கற்றுக்கிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம பார்க்க இருக்கிற இடம் பீக்கு பார்க். இங்கே குரங்குலேருந்து நாய், பள்ளி, பறவை, பாம்பு வரைக்கும் எல்லா மிருகங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் விட எனக்கு ரொம்பவும் பிடிச்சது இந்த பேர்ட் ஃபார்ம் தான். இதுக்குள்ள விதவிதமான பறவைகள், நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அங்கிருந்த எல்லார் கையிலையுமே பறவைங்க உட்காந்து தானியங்களை கொத்தி தின்னுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் நான் கை நீட்டும் போது எந்த பறவையும் வரல. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வேணான்னு சொன்னாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்த பிறகு தான் இந்த நல்லவனை பார்த்தேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, இவன் ஆள் பார்க்க கரடி மாதிரி மட்டும் இல்லை, இவன் பேரே கரடி தானா. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா வாக்கரடி போக்கரடின்னு ரொம்ப செல்லமாக அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஒட்டகத்தையும் ஒரு கோவக்காரனையும் பார்த்தேன். என்னடா பாம்பை தூக்கி தோளில் போட்டு விளையாடுறானே, அச்சச்சோ இவன் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பானோன்னு நினச்சிடாதீங்க. உண்மையான வீரன்றது பயத்தை வெளியே காமிக்காமல் இருக்கிறது. அதைத்தான் நானும் பண்ணேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ஸ் கூடலாம் விளையாண்டுட்டு கோய் ஃபிஷ்க்கு பாய் சொல்லிட்டு பீக்கு பார்க்க விட்டு வெளியே வந்துச்சு. தென் அப்படியே போட்டிங் போயிட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு சுட பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.